நான் வெஜிடேரியன் சோர்சஸ்லேயே ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சியில். என்னெல்லாம் நியூட்ரிஷன் இருக்குது தெரியுமா ஃபிஷ்ஷில்? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப எசென்ஷியல். ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் வந்து பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக நீங்கள் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணும்போது லோ மர்க்யூரி கண்டென்ட் ஃபிஷ்ஷாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரியன்ஸில் அது ரொம்பவே ஹையாக இருக்கும். என்னெல்லாம் ஃபிஷ் நீங்கள் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா சால்மன், ஷ்ரிம்ப், கேட் ஃபிஷ், காட், டிலப்பியா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஹை மர்க்யூரி கண்டென்ட்னா ஷார்க், சுறா மீன், ஸ்வோர்ட் ஃபிஷ், வால் மீன், கிங் மேக்ரல், வஞ்சரம், பர்குடா, ஷீலா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். லோ மர்க்யூரி கண்டென்ட் ஃபிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். நான் வெஜிடேரியன் சோர்சஸ்லேயே ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சியில். என்னெல்லாம் நியூட்ரிஷன் இருக்குது தெரியுமா ஃபிஷ்ஷில்? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப எசென்ஷியல். ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் வந்து பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக நீங்கள் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணும்போது லோ மர்க்யூரி கண்டென்ட் ஃபிஷ்ஷாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரியன்ஸில் அது ரொம்பவே ஹையாக இருக்கும். என்ன